வாழ்க்கையில் ரொம்ப விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். வெறும் கை முளம் போடாது. இது ரொம்ப அழகாக தெரிஞ்சுங்க. வெறும் கை முளம் போடாது. சும்மா மெல்ற வாயி, மென்னுக்கிட்டே இருக்கும் வாயி, அதனால் எந்த புண்ணியமும் கிடையாது. இந்த 2 பேர்கிட்ட பழகாதீங்க. இந்த வெறுங்கை முழம் போடுறவங்கள்ட்ட பழகாதீங்க. சும்மா மென்னுக்கிட்டே இருக்கிறவங்கள்ட்ட பழகாதீங்க. இந்த 2 விஷயத்தை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது ஓப்பனாக சொல்ல போகும்போது ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இந்த ஃபினான்ஸ் செக்ஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. ஃபினான்ஸ் விஷயத்தில் நீங்கள் தயவு செய்து இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஃபினான்ஸில் தான் நிறைய இடத்துல அடி வாங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தசா புத்திகள், அதுதான் உங்களோட டைமை, இந்த கேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைஃபுங்கிற கேமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுங்கிறது அவ்வப்போது நீங்கள் கணிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த புத்தி மாறும்போது உங்கள் நிலை மாறும், தசை மாறும்போது நிலை மாறும். அப்போ ஜாதகத்தை அடிக்கடி விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்துக்கணும். அடிக்கடினா சும்மா பார்க்கக்கூடாது. உங்களுக்கு எந்த தசை நடக்குதுன்னு பாருங்கள், எந்த புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த புத்தி முடிஞ்சோன்னா திருப்பி ஒரு தடவை ஜாதகம் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளுடைய அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மாறுது, கண்ட்ரோல் மாறுது, லைஃப் கேமு. இந்த கேமை புரிஞ்சிக்க முடியும். இந்த தசா டைமே தான் உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பலம் பெற்றவர். உங்களுக்கு செவ்வாய் மேஷத்துலேயோ உங்கள் சொந்த வீட்லேயோ அதுவும் மகரத்துலேயோ இருந்தால் உங்களுக்கு பூமி லாபம் கண்டிப்பாக ஏற்படும். அது மாதிரி கோச்சாரத்தில் எப்போ செவ்வாய் உங்கள் சொந்த வீட்டுக்கோ மேஷத்துக்கோ மகரத்துக்கோ வராரோ அப்போ உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும். பங்காளி பிரச்சனைகள் தீரும். இரத்த வியாதிகள், ஏதாவது உடம்புல ஸ்கின்னு அலர்ஜி இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிளியர் ஆகும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் எப்போ உங்கள் ராசிக்கு வராரோ, உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை விட பெரிய டேஞ்சர் என்னென்னா உங்கள் ராசியில் சந்திரன் உட்கார்றனால ரொம்ப நல்லா இருக்காது. அப்போ அன்றைக்கி ரொம்ப முக்கிய முடிவுகள்லாம் பார்த்து எடுங்க. அனாவசியமாக பயணங்கள்லாம் தவிர்த்துக்குங்க, ஆர்கியூமெண்ட் தவிர்த்துக்குங்க. அந்த நேரத்தில் போயிட்டு யாருக்கும் முக்கியமாக முடிவுகள் எடுக்கிறேன், அவங்களோட நான் அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேலாம் பண்ணி பிரயோஜனமே வராது. அதை ஞாபகம் வச்சுங்க. டைமை ரொம்ப முக்கியம் பாருங்கள். தசா புத்தி தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தசையும் புத்தியையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் விருச்சிகத்துடைய பெரிய பலம். இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா குரு. இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணுவார் குரு. அதனால் நிறைய குருமார்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க ஒரு வழிகாட்டி, ஒருத்தவங்களை நம்புங்க, அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அவங்க முன்னாடி அவங்க இறந்தவங்களாக கூட இருக்கலாம், அவங்கள சொல்கிறத கேளுங்க. இருக்கிறவங்களாக இருக்கலாம், அவங்க பேச்சை கேளுங்க. அப்போ கேட்கும்போது நிறைய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் சோசியல் மீடியா நிறைய யூசேஜ். அது இந்த சோசியல் மீடியா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதை ஒரு லிமிட்டாக பயன்படுத்திங்க. ஏன்னா சோசியல் மீடியா உங்கள் மைண்டை ரொம்ப டைவெர்ட் பண்ணும். அதிகமாக சோசியல் மீடியா பார்க்காதீங்க. சோசியல் மீடியாவோட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா இந்த சோசியல் மீடியா அதோட யூசேஜை லிமிட் பண்ணிங்கன்னா விருச்சிக ராசி மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் என்றைக்கெல்லாம் டவுன் ஆகுறீங்களோ இந்த சோசியல் மீடியா உங்களை டவுன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். எல்லா ராசிக்கும் சோசியல் மீடியா டவுன் ஆகாது, நல்லாயிருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா அவுட் ஆகிடும். அதாவது நீங்கள் கெட்டு போயிருக்கீங்கன்னா அது சோசியல் மீடியாவாக இருக்கும். நல்லா இருக்கீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவை கரெக்டாக பயன்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் விருச்சிக ராசிக்காரவங்க மட்டும் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆன்மீகவாதியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தொழிலதிபர்களாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் சோசியல் மீடியாவை கரெக்டாக பயன்படுத்துங்க, அதிகமாக பயன்படுத்தாதீங்க. யூசேஜ், அதாவது இப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு இத்தனை ஜிபி இன்றைக்கி இருக்குன்னா அத்தனை ஜிபிக்குள்ளே கம்மி பண்ணிக்கிங்க, அதையும் தாண்டி போயிடாதீங்க. அவ்வளோதான். அதை யூசேஜை லிமிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வர முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிளான் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க போட்டுருங்க. ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன், இதுக்கு மேலே செலவு பண்ண மாட்டேன், இந்த செலவு பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன். உடம்பை பார்த்துக்குங்க, ஹெல்த்தில் கரெக்டாக கேர் பண்ணுங்கள். மந்த்லி எனக்கு இந்த ஹெல்த்தில் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும், இவ்வளோ வெயிட்டை நான் ஏற்றுக்கணும், இந்த ஃபுட்டை சாப்பிடணும், இதை சாப்பிட மாட்டேன். நிறைய ப்ரொசீஜர் நீங்கள் வச்சிங்க. உங்களை ஒருத்தவங்க கூட திட்டம் போட்டு உங்களை கவுக்கக்கூடாது, நீங்கள் திட்டம் போட்டுக்கணும். இன்னொருத்தவங்களுக்குள்ளே நீங்கள் ஆட்படுத்தப்பட்ட உங்களுக்கு பிடிக்காது, உங்களை கட்டாயப்படுத்தினா பிடிக்காது. இத்தனை மணிக்கு இங்கே வா அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது, இத்தனை மணிக்கு நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதே நீங்கள் முடிவு பண்ணிங்க, இத்தனை மணிக்கு நான் அங்கே இருக்கணும்,
இத்தனை மணிக்கு அங்கே போகணும், இத்தனை மணிக்கு நான் அங்கேருந்து வரணும் முடிவு பண்ணிங்க. அதுமாரி பணம் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஆனால் நீங்கள் இன்னொருத்தவங்க வந்து உங்களை பார்த்து இவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த பக்கத்துக்குள்ளே போயிடாதீங்க, அது ரொம்ப டேமேஜ். அதனால் மந்த்லி பட்ஜெட் பிளான் கண்டிப்பாக போடுங்க. ஃபினான்ஷியலில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஃபினான்ஷியல் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்த போகுது விருச்சக ராசிக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது ஷார்ட் டேர்ம் திங்கிங். ரொம்ப லாங் டேர்ம் திங்கிங்கே பண்ணாதீங்க. விருச்சக ராசிக்கு அது செட் ஆகாது. நம்ம அங்கே தான் நிறையா தப்பு பண்ணுறோம். 3 மாதத்துக்கு மட்டும் ஒரு பிளான் போட்டுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. அதிகபட்சம் 4 மாதம் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் 3 மாத பிளான் ரொம்ப பெஸ்ட்டு. 90 நாள் ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன், அதுக்கு மேலே அதை செய்ய மாட்டேன், அவ்வளோதான் 90 நாள் அதுக்கான பிளான் போடுங்க. அது தொடர்ந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நிறைய நாள் ஒரு பிளானை போட்டு பெரிய பிக் பிளான்லாம் போட்டு அதுதான் மைனஸ் ஆகுது, சொதப்புறீங்க. அந்த இடத்துல வந்து எமோஷனல் ஆகிடுறீங்க. என்னப்பா இது எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நான் லக்கி பர்சன் இல்லைப்பா அன்லக்கி பர்சன் அப்படின்னா நம்ம தானாகவே நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். அதேமாதிரி என்னென்னா லாங் பீரியட் டேர்ம் போட்டு நீங்கள் அதில் என்ன ஆகுதுன்னா நிறைய ஃபெயிலியர் தான் சந்திக்கிறீங்க. அதுவும் முக்கியமாக யாரையாவது நம்பி ஒரு ஊருக்கு போகாதீங்க. ஒருத்தவங்களை நம்பி ஒரு இடத்துல போய் வேலை பார்க்காதீங்க, அவங்க கை விட்டுருவாங்க. அங்கே தான் நிறைய இடத்துல மிஸ்டேக் ஆகிடுது. சாமி நான் ஒரு இடத்துக்கு வந்தேன், ஒரு வெளிநாடு வந்தேன், ஒரு வெளியூர் வந்தேன், நான் அவங்கள நம்பி உள்ளே போனேன், ஆனால் பட்டு சக்ஸஸ் ஆகலை. நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் முன்னேறணும், நான் தான் இதை பற்றி திங்க் பண்ணணும் அப்படின்னு. இன்னிலேருந்து தான் சாமி நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதனால் வந்து ஷார்ட் டேர்ம் திங்கிங் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க விருச்சக ராசி. ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லிடுறேன், ஹெல்த் அண்ட் வெல்த். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த் அண்டு வெல்த். ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாங்க. இஎன்டி ப்ராப்ளம் வரும், இன்கமிங் அவுட் கோயிங் ப்ராப்ளம் வரும். அதனால் சாப்பாடெலாம் கண்ட சாப்பாடு சாப்பிட வேணாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப டயட்டு கொடுங்க. வெந்நீர் நிறைய குடிங்க. குடல் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. வெந்நீர் நிறைய குடிங்க. நல்லா தூங்குங்க. டீப் ஸ்லீப் வேணும். தூக்கம் வரவே வராது. அதனால் என்ன ஆகும்னா ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க, கஷ்டப்படுவீங்க, உடம்பை கஷ்டப்படுத்திப்பீங்க. அதனாலே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு சில ஒர்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்யவே பிடிக்காது. அதாவது முடித்தா போதும், அதாவது ஒர்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை செய்ய பிடிக்காது. அப்போ அந்த ஒர்க்கை முடித்தா போதும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துடுவீங்க விருச்சிக ராசிக்காரவங்க. அதனால் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் வெல்த்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெல்த்து ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா பர்ஃபெக்டாக பிளான் போடுங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் போய் கை கட்டி நிற்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சதை ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி இது எனக்கு வேணும்னு கேளுங்க, அவங்க செய்வாங்க. அதேமாரி உங்களுடைய வருமானங்கள் உயர்வதற்கு கணிசமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள். இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வேண்டாம். இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் விருச்சிக ராசிக்கு ரொம்ப குறைவு. அதனால் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு, அதாவது ப்ராஜெக்டில் கொண்டு போய் பணத்தை போடுறது, ப்ரொடியூசர் ஆகிறது, இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது விருச்சிக ராசியாக இருந்தால் பார்த்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப உச்சம் பெற்ற நடிகராக இருக்கலாம், திடீர்னு ப்ரொடியூஸ்குள்ளே போனீங்கன்னா டக்குன்னு லாஸ் ஆகிடுவீங்க, பார்த்துக்கோங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்த் விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பணங்காசு சம்பந்தத்தில் கடன் யாருக்குமே கொடுக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரவங்க பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள், கடன் யாருக்குமே கொடுக்காதீங்க. இதை விட ரொம்ப முக்கியமாக என்னது ஃபினான்ஷியல் மெயின்டைன் பண்ணுறது தான். அதான் ஆரம்பமாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த இடத்துலலாம் தடுமாறுவீர்கள், எந்த இடத்துலலாம் கஷ்டப்படுவீங்க, எந்த இடத்துலலாம் வருத்தப்படுவீங்கன்னா ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயத்தில் தான் வருத்தப்படுவீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம், நீங்கள் நினைக்கிறவங்க, நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க வேறு விதமாக செலவு பண்ணுவாங்க. நீங்கள் செலவு பண்ணலைன்னா உங்கள் மேலே உங்களுக்கு வருத்தம் வந்துடும், கோபம் வந்துடும், உங்களை வந்து இல்லாமை அப்படின்னு சொல்லி உங்களை தள்ளி வச்சுருவாங்க. ஸோ இப்போ அதனால் எல்லாத்துக்கும் இந்த கொடக்கல் இருக்குது பார்த்தீங்களா, மாவு அரிசி போட்டு அதை ஆட்டுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த கொடக்கல் ஆடணும். அப்படி ஆடினா தான் அதுக்கு கொடக்கல், புரியுதுங்களா? இல்லைன்னா வெறுங்கல் அப்படி ஆகிடும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னொருத்தவங்களோட விருப்பத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் ரகசியம் எப்படி இருக்குன்னா ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சில விஷயத்தை நீங்கள் ரகசியமாக உங்கள் மனசில் வச்சுக்கிங்க, அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் வெற்றியை தேடி போகாதீங்க, மகிழ்ச்சியை தேடி போங்க. விருச்சிக ராசி பலம் பொருந்திய ராசியாக நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசியில் சந்திரன் மட்டும் இருக்கிறதுனால அந்த சந்திரன் எப்போல்லாம் திரும்பி அந்த இடத்துக்கு வருவார் கோச்சாரப்படி, அப்போ ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் அதே ரிஷபராசிக்கு சந்திரன் போவார் பார்த்தீங்களா, அப்போ சில சூட்சமங்கள் உங்களுக்கு பிடிக்க வரும், அப்படி பிடிச்சி மேலே ஏறுங்க. அதேமாதிரி புதன் எப்போல்லாம் ஆக்டிவ் ஆகிறாரோ, நல்ல புதன் வந்து உங்களுக்கு மிதுனத்திலேயோ அதேமாதிரி கன்னிராசிலேயோ புதன் இருந்தார்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க சுவாமி. அதனால் புதன் உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுவார். அதுமாரி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்துலேயோ மேஷத்துலேயோ செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலேயோ இருந்தாருனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவார். ஸோ உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்கு பிறகு நல்ல அல்டிமேட்டாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனால் அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணணும், ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இதை ஃபாலோ பண்ணுங்கள். விருச்சக ராசி மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்னும் நிறைய ஜாதகத்தில் ரகசியம் இருக்குது, அதை பற்றி நிறைய பேச போகிறோம். உங்கள் அதிர்ஷ்டத்தை தெரிந்து கொள்வோம் அடுத்த இன்னும் ஒரு பதிவில். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.